தோனி செய்த மிகப்பெரிய தவறு. இதை மட்டும் செய்திருந்தால் சிஎஸ்கே அபார வெற்றி பெற்றிருக்கும். நடப்பு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி 9 போட்டிகளில் விளையாடி 7 போட்டிகளில் தோல்வியடைந்திருக்கிறது. இதில் வரிசையாக 5 போட்டிகளை முதல் முறையாக தொடர்ந்து தோற்றதும், மேலும் இதில் சொந்த மைதானத்தில் தொடர்ந்து 4 போட்டிகளை தோற்றதும் என சிஎஸ்கே செயல்பாடு மிகவும் மோசமாக இருந்து வருகிறது. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி தக்க வைத்திருந்த பல பெருமைகளை இழந்து கொண்டு வருகிறது. தற்போது சென்னை சேப்பாக்கத்தில் சொந்த மைதானத்தில் சிஎஸ்கே அணி தொடர்ந்து 4 போட்டிகளை ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக தோற்றிருக்கிறது. அவர்களது பலமாக கருதப்பட்ட கோட்டையிலேயே வெற்றி பெற முடியாதது கவலை அளிப்பதாக இருக்கிறது. மும்பை அணிக்கு பும்ரா எப்படியோ, ஆர்சிபி அணிக்கு ஹேசல்வுட் எப்படியோ, அதுபோல் சிஎஸ்கே அணிக்கு பத்திரானா செயல்பட்டு வந்தார். 2023 மற்றும் 2024 ஆகிய சீசன்களில் பத்திரானாவின் பவுலிங் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய சாதகமாக அமைந்தது. டெத் ஓவர்களில் முக்கியமான பேட்ஸ்மேன்களை யார்க்கர்கள் மூலமாக பத்திரானா சிதறடித்தார். அந்த அளவிற்கு பத்திரானாவின் செயல்பாடுகள் இருந்ததால் அவரை சிஎஸ்கே அணி நிர்வாகம் ரீடைன் செய்தது. இந்த நிலையில் பத்திரானாவின் பவுலிங்கில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டு வருவதற்கான நல்ல சமீட்சைகளை காட்டி வருகிறார். ஆனால் சிஎஸ்கே அணி நிர்வாகம் பத்திரானாவை பயன்படுத்துவதில் தொடர்ந்து தடுமாறி வருகிறது. சிஎஸ்கே அணியின் கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் செயல்பட்ட போது பத்திரானா 12 ஓவரில் தான் அட்டாக்கில் கொண்டு வரப்பட்டார். தற்போது தோனி கேப்டனான போதும் கூட பத்திரானா 12வது ஓவரில் தான் அட்டாக்கில் கொண்டு வரப்பட்டு வருகிறார். நேற்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் அணிக்கு சாதகமாக ஆட்டம் திரும்பியது சாம் கரன் வீசிய 10வது ஓவரில்தான். ஒருவேளை பத்திரானா முன்னதாக அட்டாக்கில் கொண்டு வரப்பட்டிருந்தால் ஹைதராபாத் அணிக்கு கூடுதல் அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். அதேபோல் அனிகேத் வர்மா போன்ற இளம் வீரர்கள் பத்திரானாவின் பந்தை கணிக்க முடியாமல் தடுமாறினார்கள். அவர்களின் விக்கெட்டையும் பத்திரானாவால் எளிதாக வீழ்த்தி இருக்க முடியும். ஆனால் 12வது ஓவரில் கிட்டத்தட்ட ஆட்டம் ஹைதராபாத் அணி பக்கம் சென்றபோதுதான் தோனி பத்திரானாவை அட்டாக்கிலேயே கொண்டு வந்தார். ஆனால் தற்போது சிஎஸ்கே அணியின் வைடு லாரியாக பத்திரானா மாறியிருக்கிறார். இந்த சீசனில் மட்டும் பத்திரானா 7 இன்னிங்ஸில் ஆடியுள்ள நிலையில் மொத்தமாக 7 விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தியிருக்கிறார். அதேபோல் மொத்தமாக 24 வைடுகளை வீசியிருக்கிறார். அதாவது ஒரு போட்டிக்கு சராசரியாக 4 வைடுகளையாவது வீசியிருக்கிறார். இதனை பத்திரானா கட்டுப்படுத்தவில்லை என்றால் சிஎஸ்கே அணிக்கு கூடுதல் பிரச்சனை உருவாகும். அது மட்டுமல்லாமல் பத்திரானாவின் பவுலிங்கின் போது விக்கெட் கீப்பர் தோனி கூடுதல் பதற்றத்துடன் இருக்கிறார். ஏனென்றால் எப்போது வைடு வீசுவார் என்பது தெரியாததால் எந்த நேரத்தில் இடது கை பக்கம் டைக் அடிக்க தோனி தயாராக இருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. உங்கள் தின சேவல். உங்கள் தின சேவல்.